திமுக எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அடிமையாகவே வைத்திருக்கிறதோ அதை போல மற்ற கட்சிகளையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, மற்ற கூட்டணியும் எதிர்பார்க்கறீங்க. சென்சார் போர்டில் இருக்கிறவங்களாம் தகுதி வாய்ந்தவங்களா? 180% 75% தகுதி இருக்காது. எல்லாம் அரசியல் சார்பு தான். நீங்க சொல்ற அந்த மோடியாவையோ அமித்ஷாவையோ 2024 தேர்தலில் ஏன் எடப்பாடியோ அதிமுகவோ மிரட்ட முடியல? பிஜேபி விஜய கட்டுப்படுத்த பார்க்குது. ஒருவேளை வெளிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது 2 பேரும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இல்லை. இன்னைக்கு திமுக ஒரு சீனியர் தலைவரை வராருன்னு வச்சுக்கோங்க, அவரு கலைஞர் படத்தை வச்சுன்னு வராருன்னா அதுதான் நானும் சொன்னேன், முத்துசாமியை கூப்பிட்டு வரணும்ல, நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு வரணும்ல. நீங்க அந்த வெட்டுப்பட்டவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. இதெல்லாம் பேச்சு கிடையாது. செங்கோட்டன் போயிட்டார. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பெரிய கட்சி எங்க கூட வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாருமே நாம் தமிழர், அப்புறம் பாமக, விஜய் அவர்களையுமே சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ பாமக வந்துருச்சு, நாம் தமிழரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்போ பேரை குறிப்பிட்டு சொன்னாரு? இல்ல பெரிய கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றேன், அதெல்லாம் வேண்டாம். ஃபெலிக்ஸுக்கு மட்டும் எப்படி தெரியுது? அது நாம் தமிழர் சொன்னாரு, பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாரு, அப்புறம் விஜய் சொன்னாருன்னு எப்படி தெரியும்? இல்ல வேற கட்சிகள் இல்ல, பெரிய கட்சிகள்லாம் வேற என்ன இருக்குது? அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கு. ஜனநாயகத்துல எது பெரிய கட்சி, எது சின்ன கட்சி? இல்ல பெரிய கட்சின்னு சொல்றாருல, அதனால சொல்றோம். அதுதான் நான் கேட்கறேன் உங்ககிட்ட. பெரிய கட்சினா ஜனநாயகத்துல எந்த கட்சி பெரிய கட்சி? வாக்கு சதவீதம் அதிகமா ஒண்ணு ஆமா ஆண்ட கட்சியா இருக்கணும், இல்ல ஆள போகிற கட்சி அப்படின்றது இருக்கணும். அது ஓரளவுக்கு கணிசமான பெரிய கட்சின்னா, அதுக்காக மற்ற கட்சிகளை சிறிய கட்சிகள்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா? இப்போ அப்படி பார்த்தா திமுக அதிமுகவை தவிர வேற எந்த கட்சி? அதனால பெரிய கட்சின்றது ஒரு டிப்ளமேட்டிக் டேர்ம், அவ்வளவுதான். பிரம்மாண்டமான கட்சி, பெரிய கட்சி, புதிய கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக் டேர்ம் திமுக அதிமுகவுக்கு. திமுக 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்னாரு, இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்குதுன்னு. நாம் தமிழர் சொன்னாரா? சொல்லுங்க. சொன்னார்ல, ஸ்டாலின் சொன்னார்ல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்குதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியும் இணையல கூட. அதனால அதெல்லாம் தேர்தல் நேரத்துல சொல்ற வார்த்தைகள். கடைசி கட்டத்துல தான் எந்த கட்சி யாருக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரியும். மற்றபடி அவங்க பேச்சுவார்த்தை மறைமுகமா நடத்திட்டு இருப்பாங்க. மறைமுகமா ஏதோ ஒரு கட்சி கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். அது அறுதியோ முடிவு தெரிஞ்சாதான் அதை வெளியே சொல்லுவாங்க. அது வரைக்கும் சரியாது. இப்ப நம்மளுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அன்புமணி வரப்போறாருன்னு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி வருதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ வந்த பிறகுதான் அறிவிக்கிறாங்க. அப்ப அது போதான். மேக்சிமம் என்டிஏல தானே இருந்தாங்க அவங்க, பெருசா தனியா இல்ல. அவங்க இல்ல எல்லாருமே இப்போ என்டிஏல்னா வாஜ்பாய் கூட தான் கருணாநிதி இருந்தாரு, திமுக இருந்துச்சு. அதனால எல்லாமே எல்லா கட்சி கூட இருந்தது கணக்கு கிடையாது. நீங்க அதுதான் தப்பா புரியுங்க. திமுக எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அடிமையாகவே வைத்திருக்கிறதோ அதை போல மற்ற கட்சிகளையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, மற்ற கூட்டணியும் எதிர்பார்க்கறீங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் அந்த மாதிரி உருவாயிடுச்சு. கூட்டணின்றது என்னன்னா தேர்தல் கூட்டணி. இதுக்கு பேரு தேர்தல் கூட்டணின்றது தேர்தல் உடன்பாடு. கூட்டணி அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருந்தாதான் அதுக்கு பேர் கூட்டணி. இது தேர்தல் கூட்டணி. தேர்தல் நேரத்துல ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த தொகுதிகள் நீங்க, இந்த தொகுதிகள் நாங்க பிரிச்சுக்கிட்டு நிக்கிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தலும் முடிஞ்சிடும். நீங்க எதிர்கட்சி தான். அது திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் மறந்தே போயிட்டாங்க. அதை நீங்க எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்குறீங்க. என்டிஏ கூட்டணியில தான் இருந்துச்சு அன்புமணி. அது 2024. 2024க்கு அப்புறம் மக்கள் பிரச்சனைக்காக அவங்க பேசுவாங்க. மத்தியில பிஜேபி ஏதாவது தவறு செய்தாலும் அதை பற்றி பேசுவாங்க. அதுதான் கட்சி. எதிர்கட்சி வரிசையில் இருக்குது. அதுதான். அதனால அதுக்கப்புறம் உருவாகுறதுதான் கூட்டணி. இப்ப தேர்தலுக்காக உருவாகி இருக்கிறது, அவ்வளவுதான். இல்ல இப்போ என்னன்னா, இப்போ ஜனநாயகன் படத்தை மத்திய அரசு ரொம்ப முடக்கிட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாவே அதை பேசிட்டு இருந்தாங்க. சினிமா துறையிலையும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தியும் அதை பேசியிருக்காப்புல, மத்திய அரசு இதை பண்ணுது அப்படின்னு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்டிஏ கூட்டணியில விஜயை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முன்னெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்ததையும் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே இதனுடைய ஒருவேளை தொடர்ச்சியோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. விஜய் இழுக்கிறதுக்காக மத்திய அரசு என்டிஏ கூட்டணி இந்த சதியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தான் திமுக வந்து இரவோடு இரவா ஒரு நபர் கமிஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விஜயை வளைக்கணும்னு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முடியலன்னு அடுத்த ஆளை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதானே இருக்கும் காரணம். இப்போ அவங்க அந்த மாதிரி வளைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, ஜனநாயகம் வளைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இவங்களும் அந்த கரூர் சம்பவத்துக்கு இவங்க விசாரணை கமிஷன் தனியாக அமைச்சு அதை வளைக்கணும்னு பார்த்தாங்க நம்ம சொல்ல முடியுமா? அது சரி. இன்னொரு விஷயம், இப்போ ஜனநாயகன் வந்து ரிலீஸுக்கு தள்ளி போகுது, பராசக்தி ரிலீஸ் ஆகுது. அப்போ பராசக்தி எடுத்தது யாரு? பராசக்தியோட பின்னணி என்ன? அந்த படத்தோட பின்னணி என்ன? அந்த படம் வந்து காங்கிரஸுக்கு எதிரான படமா இல்லையா? கரெக்டா? காங்கிரஸ் செய்த கொடுமைகளை நினைவூற்ற படம், அந்த வரலாறு நினைவூற்ற படம். கரெக்டா? காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குது? அப்ப காங்கிரஸுக்கு எதிராக பண்றாங்கன்னா காங்கிரஸை தள்ளி விட பாக்குறாங்களா, இல்ல காங்கிரஸை இன்னும் கட்டுப்படுத்த பாக்குறாங்களா? இது போல நிறைய நம்ம கற்பனை கேள்விகள் கேட்கவே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு வேலுச்சாமி கூட பெரிய பிரச்சனையா முன்னெடுத்துறாரு. நீங்க எப்படி இதெல்லாம் போடலாம், எப்படி காங்கிரஸுக்கு எதிராக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாரு. இல்ல இது ஜனநாயகனுக்கு ராகுல் காந்தி பேசுறாருன்றீங்களா? அதான் பராசக்திக்கு வேலுசாமி பேசுறாருன்றீங்க. இல்ல இல்ல, இப்ப உதாரணம் எங்க போய் இருந்துச்சு. ஏன் ஜனநாயக, ஏன் பராசக்தியா ராகுல் காந்தி பேசல? அதுக்கு ஒரு வேலுசாமி பேச விட்டுறாங்களா? இப்போ ஜனநாயகனுக்கு நம்ம பேசலாம். இல்ல அது உட்கட்சி பிரச்சனையா கூட இருக்கலாம். அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது காங்கிரஸோட தலைமைக்கு, தமிழகத்தினுடைய தலைமைக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதுதான் சார். அப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் பேசுறாங்களா? அதுக்கு அந்த பிரச்சனை இல்லையோ? உட்கட்சி பிரச்சனை சொல்லுங்க. ஏன்னா பராசக்தினா திமுக அதுல சம்பந்தப்படுது, அப்போ பேச மாட்டாரு. இப்போ ஜனநாயகன்னா பிஜேபி சம்பந்தப்படுதுன்னு நம்ம சொல்லிடலாம், அதுக்கு ஈஸியா பேசிடலாம் ராகுல் காந்தி. இது போலதான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸு தள்ளி போகுது. அதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லணும்னா, சென்சார் போர்டில் இருக்கிறவங்களாம் தகுதி வாய்ந்தவங்களா? 180% 75% தகுதி இருக்காது. எல்லாம் அரசியல் சார்பு தான். அரசியல் போட்டால் தான் சென்சார் போர்டு உறுப்பினராக போடுறாங்க. கரெக்டா? கடந்த காலத்துலேயும் அப்படிதான், எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அப்படிதான். அப்புறம் நிறைய வந்து அந்த தர நிர்ணயம் பண்றதுல வந்து நிறைய வித்தியாசம் வருது. சில படங்கள் வெளியே வரும்போது நம்மளே சொல்லுவோம், இது எவன் தான் சென்சார் பண்ணானே தெரியலையே, இப்படி இருக்குது படம், இதை பார்க்க முடியுமா அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதனால இது இந்த குறை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஜனநாயகத்துக்கும் அந்த குறை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து பிஜேபி பின்னணியில இருக்குதான்றது நம்ம சொல்ல முடியாது. அது எந்த ஆதாரமும் அப்படி கிடையாது. அவங்க அழுத்தம் கொடுக்கணும் அப்படி ஆதாரம் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதுதான், அதாவது பிஜேபிய ஜனநாயகம் முடக்கி வைத்தாலும் கரூர் பிரச்சனைக்காக டெல்லியில கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம்ல. இல்ல அந்த டவுட்லாம் வருதுல, ஏன்னா முன்னாடி பல மாவட்டங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்குல்ல. அதனால அதான் எந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு சொல்லுங்க. அவர் செந்தில் பாலாஜியா? இல்ல செந்தில் பாலாஜி இல்ல. ஆமா, லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு போன முறை திமுக தானே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மிரட்டுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கைதே வந்து செந்தில் பாலாஜி பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு பிறகுதானே அவர் அந்த கட்சிக்கு போயிட்டாரு ஆட்சிக்கு வந்தோம். அப்போ சொல்லுங்க, அப்போ இவங்களும் மிரட்டி அப்படிதான் கொண்டு போறாங்களா? இது வந்து எந்த ஆதாரமும் இல்லாம ஏதாவது ஒண்ணு சும்மா சொல்ல வேண்டியதுதான். எந்த மாநிலத்துல அப்படி மிரட்டி கொண்டு போனாங்க? இல்ல மகாராஷ்டிரலாம் சரத்பவார் கட்சியெல்லாம் 2ஆ உடைச்சாங்க. அவர் அங்க போய் சேர்ந்தாரு. 4000 கோடி ஊழல் எல்லாம் அவங்க ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணல, அந்த கேஸ் அதுக்கப்புறம் எடுத்து பெரிய அளவுல நடத்தல. அதான் செந்தில் பாலாஜி கேஸ் டிவிஎஸ்சி 3 வழக்கு இருக்குது, நடத்திட்டாங்களா? விசாரணை முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. இது வந்து எல்லா கட்சி மேலேயும் இந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தாருல கேஸ, ஆனந்த் வெங்கடேஷ் கேஸ் எடுக்கும்போது சொத்து குவிப்பு வழக்கு எல்லாரும் மாதிரியும் பொன்புடி மேல ஐ பெரியசாமி லைனா வந்துச்சு இல்ல, எல்லாம் இவங்க ஆட்சி காலத்துல முடிச்சிட்டாங்கன்னு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா என்னன்னா அதுக்குரிய பெரிய அளவு ஆதாரங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னன்னா இப்போ வெர்டிகல் ஸ்பிளிட், அங்கன்னா அஜித் குமாரோ இல்லைன்னா சரத் பவாரோ, அஜித் பவார் சரத் பவார் அங்க வெர்டிகல் ஸ்பிளிட், ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே வெர்டிகல் ஸ்பிளிட். அந்த மாதிரி வெர்டிகல் ஸ்பிளிட் ஆகுறது வந்து அவங்க கட்சி மேல இருக்கிற பலவீனங்களை நம்ம எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? சரி, அதே வந்து 2024 மோடி 3வது முறை ஆட்சிக்கு வரணும் பிஜேபிக்கு. தமிழ்நாட்டில் அதிமுகவும் எடப்பாடியும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையா? தேவைப்பட்டுச்சு இல்ல. அப்ப ஏன் எடப்பாடியோ அதிமுகவையோ ஏன் மிரட்ட முடியல? நீங்க சொல்ற அந்த மோடியாவையோ அமித்ஷாவையோ 2024 தேர்தலில் ஏன் எடப்பாடியோ அதிமுகவோ மிரட்ட முடியல?
தனியாக தானே இருந்தாங்க. ஒரு எம்பி கூட முக்கியம் அவங்களுக்கு. இப்போ இது எம்எல்ஏ எலெக்ஷனு, எம்பி முக்கியம். ஏன்னா ஒரு எம்பியில கூட பெரும்பான்மை போயிடும், அவங்களுக்கு ஆட்சி போயிடும், 3வது முறை ஆட்சிக்கு வரணும். எவ்வளவு அவசியம். அந்த நேரத்திலேயே அதிமுக அவங்க மிரட்டல இல்ல ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. ஆனா எங்க ஆதரவு தெரிவிச்சு? தனியா தான் இருந்தாங்க 2024 தேர்தலில். அதுக்கப்புறம் ஆதரவு எந்த ஆதரவு? 2024 தேர்தல் தனி. இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதி தானே கூட்டணியை அறிவிக்கிறாங்க. அது வரைக்கும் எதிரும் புதிருமா தானே இருந்தாங்க. அதனால நம்ம எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிடலாம். அதனால ஒரு கட்சி அப்படின்னா அதுல தவறுகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அந்த கட்சினாலே எல்லாமே தவறுதான் நம்ம சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப ஜனநாயகன் படமே ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுக்கு போச்சு. அதுல 40-50 கட்டம் என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில விஷயங்கள் எடுக்கப்படல என்பது அந்த சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினரே ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் கொடுத்த புகாரை பரிசீலனை பண்ணல, அதை பரிசீலனை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பரிசீலனை பண்ணலன்னு அவர் தலைவருக்கு புகார் கொடுக்குறாரு. அப்போ அது ரிவிஷனுக்கு போகுது, அவ்வளவுதான். மறு ஆய்வுக்கு போகும். அதே தான் இதுவும் போச்சு. மறு ஆய்வுக்கு நம்ம இதுவும் போச்சு இல்லை, நம்ம இவர் நடிச்சது பராசக்தியா? பராசக்தியும் போச்சு இல்ல, 2 மறு ஆய்வு போச்சு. அது எப்படியும் டேட் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி கிடைக்கும், இல்ல அன்னைக்கே கூட கிடைக்கும், ஒரு நாள் தள்ளி போவோம். இதெல்லாம் பேசிதான் நடக்கும். ஆனா இவங்க நீதிமன்றத்துக்கு போனது பெரிய தவறு. இல்ல டிபேட்ல என்ன சொன்னாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் அப்புறம் இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியும் விஜயும் சேர்ந்து திட்டமிட்டே இவங்கெல்லாம் பண்றாங்க, படத்தை ஹைப் பண்றதுக்கும் தூக்கி விடுறதுக்குமா பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அததான் சொல்றேன். என்ன சொல்லுவாங்கன்னா, படமே வெளிவிடாம பண்ணாங்கன்னா பிஜேபி விஜய கட்டுப்படுத்த பாக்குது. ஒருவேளை வெளிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது 2 பேரும் சேர்ந்து நடத்தின நாடகங்க. எப்படினாலும் நம்ம பிஜேபியும் விஜயும் குறை சொல்லணும், அது எந்த விதத்திலும் குறை சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல விஜய் இப்போ தொடர்ந்து இப்போ செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் அம்மா படத்தை யூஸ் பண்றது, ஏன்னா அவருமே ஏற்கனவே எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாப்புல. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரியான பாடல்களை பாடுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுகவினுடைய வாக்குகளை கொஞ்சம் சிதற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக ஒரு வேளை பயந்துச்சோ? இல்ல, அண்ணா பெரியார் படத்தை முதலே பெரியார் படத்தை வச்சிட்டாரு. அப்போ திமுக இருந்து நிறைய பேரும் திமுக பயந்துருச்சா சொல்லுங்க? அண்ணல் அம்பேத்கர் படத்தை வச்சிட்டாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் மொத்த பேரும் போயிடுவாங்கன்னு ஆயிடுச்சா? எல்லாரும் இறந்தவர்கள் படத்தை வச்சுக்குவாங்க, அதை தடுக்க முடியாது, லீகலா தடுக்க முடியாது. நீங்க இறந்தவர் படத்தை வச்சுக்கிறதோ, இறந்தவர் பேரை பயன்படுத்துறதோ, அது பெரியார் அண்ணா மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுகவினுடைய அடையாளமா இருக்காங்கல்ல அவங்க. இப்போ நம்ம பெரியார் அண்ணா அதிமுக அடையாளமா இருக்கிறாங்கல்ல, அதிமுக இருக்குது இல்ல. இல்ல அம்மா வாக்கு சேகரித்ததெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அப்போ திருநாவுக்கரசர் கட்சி ஆரம்பிச்சார், அந்த கட்சி என்னாச்சு? எல்லாம் பின்னாடி போயிட்டாங்களா? எம்ஜிஆர் பேரை வச்சுதானே கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் தானே கட்சி பேரே. இவராது படத்தை தான் பயன்படுத்தினார், பேரை பயன்படுத்த, அவர் பேரே எம்ஜிஆர் கழகம் தானே வச்சாரு. எப்படி ஒரு 200 சீட்டு ஜெயிச்சிருப்பாரா 234 எம்எல்ஏக்கள்? இதெல்லாம் அதை பயன்படுத்துறதுக்காக அந்த தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தம் அந்த இரட்டை இலையில ஊர்னவங்க, திமுக ஒரு தீய சக்தியின் அடையாளப்படுத்தின மக்கள் எப்படி அங்க போய் நிற்பாங்களா? அது நடக்கிற காரியமா? அதனால இதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். இது யாருடைய பலவீனத்தை காட்டுதுன்னா விஜயோடைய பலவீனத்தை காட்டுது. அதுதான் விஜய் நீங்க முதல் கட்சி பிப்ரவரி 2024 ஆரம்பிக்கும் போது, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. ஆரம்பிக்கும் போது என்னன்னா அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ ரசிகர் பட்டாலும் எக்கச்சக்கமா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அரசியல் பரிணாமத்துக்கு வரும்போது ஒரு கதாநாயகன் ஒரு தலைவரா மாறுவாரா, ரசிகர்களை தொண்டர்களா மாட்டுவாரா, தொண்டர்களை வாக்காளரா மாத்துவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற்றமா மாறினே வருது. எந்த விதத்துல ஏமாற்றம்? இப்போ முதல் மாநாட்டுல கொள்கை தலைவர்கள் யார் யாரு? 5 பேர் வச்சார். தந்தை பெரியாரு, காமராஜர், அப்புறம் நம்ம அம்பேத்கர், அப்புறம் வீரமங்கை வேலு நாச்சியாரு, அப்புறம் அஞ்சலை அம்மாள் வச்சாரா? அதுதானே கொள்கை தலைவர். அடுத்தது என்னாச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அண்ணா வந்துட்டாரு கூட. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆருக்கு வந்துட்டாரு கூட. செங்கோட்டையனுக்காக இப்ப ஜெயலலிதா அம்மா கூட வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது இன்னொருத்தர் யாராவது போனாருன்னு வச்சியோம், ஓபிஎஸ் அணில இருந்து ஓபிஎஸ் வந்துருவாரு தலைவரா. ஏன்னா அவரும் முதலமைச்சர் வந்திருக்காரு. விஜயகாந்தும் இருக்காப்ல. இப்ப
முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க. அப்படியே முதலமைச்சர்களை அந்த மாதிரி பெருந்தலைவர்களை தேர்ந்தெடு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொள்கை தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ மாறினே போச்சுன்னா உங்க கோல் போஸ்ட் எங்க இருக்குது? அப்போ மாறி மாறி வச்சுட்டு போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா? தனி கொள்கை இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தனி கொள்கை எங்க இருக்குது? அது முக்கியம் இல்லையா? மதசார்பின்மை, சமூக நீதி, இது எல்லாரும் சொல்றது இல்ல. மதசார்பின்மை, சமூக நீதின்றது எல்லாரும் சொல்றது. இப்ப நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலயே வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மா கொண்டாடுவாங்க, என்னன்னா கரிபி அட்டாவுன்னு, வறுமையை ஒழிப்போம்னு. இன்னைக்கும் அந்த குரல் ஒழிச்சுருந்தாங்க. வறுமையை ஒழிப்போம் ஒவ்வொருத்தர் தேர்தல் அறிக்கையிலையும் இருக்குது. புரியுதா? அதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது. மக்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கிறது முக்கியமான விஷயம்னா சுகாதாரத்துறை, கல்வித்துறை, இந்த மாதிரி துறைகள்ல வேலைவாய்ப்பு துறை, இந்த மாதிரி துறைகள்ல என்ன செய்ய போறோம், ஏது அன்றாட பிரச்சனை என்ன சந்திக்க போறோம், மக்கள் பிரச்சனையா, இதெல்லாம் வந்து விஜய் எந்த விதத்துல பேசுறாருன்றது எனக்கு புரியல. ஒன்றும் பிஜேபி கொள்கை தலைவர்னாரு, இப்போ திமுக அரசியல் தலைவர்னாரு. ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க? வேறுபாடு என்ன ரெண்டுத்துக்கும்? கொள்கை தலைவருக்கும் அரசியல் தலைவருக்கும் என்ன சார் வேறுபாடு? ஏதாவது ஒரு 6 வித்தியாசம் சொல்ல முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அவங்க வந்து அரசியல்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் கட்சி இருக்கு, 2 பேருக்கும் கொள்கை ஒண்ணுதான். அதாவது திராவிட கட்சிகளினுடைய கொள்கை ஒண்ணுதான். அந்த கொள்கையில தான் நான் இருக்கிறேன். சரி, அதுல அரசியல்னா நம்ம தேர்தல் அரசியல்ல எதிரி, அரசியல் எதிரி. அப்படி கொள்கை எதிரினா கொள்கையா வந்து பிஜேபி இப்போ அவங்க வந்து இந்துத்துவ கொள்கையில இருக்காங்க. அந்த மாதிரியான கொள்கைகள்ல நான் இல்ல அப்படின்ற. கொள்கை எதிரினா அது நிரந்தரமானது, அரசியல் எதிரினா அடுத்த தேர்தலுக்கு கூட்டணி வச்சுக்கலாமா? அப்படித்தானே தமிழ்நாட்டை மேக்சிமம் இருந்துட்டு. விஜய கேக்குறேன், இவர் சொன்ன 2 வார்த்தைக்கு சொல்ற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? புரியுதா? அப்ப திமுக கொள்கையும் உங்க கொள்கையும் ஒரே கொள்கைன்னா எதுக்கு தனி கட்சி? திமுக சேர்ந்துட்டு இருக்கலாமா? புரியுதா இது? அதனால இந்த குழப்பத்தின் உச்சபட்சத்துல இருக்காரு. அடுத்து என்னன்னா, தன் ரசிகர்களை நம்பி, ரசிகர்களை தாண்டி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அடுத்த கட்சியில இருந்து யாராவது ஆள் சேர்க்க முடியுமான்னு நினைக்கிறாரு. அது அவசியம் இல்லை. புரியுதா? அது அவசியப்பட வேண்டியது அவசியம் இல்லைல்ல. முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், எங்க கூட்டணிக்கு வாங்கினாரு. இன்னைக்கு ஒருத்தரும் அதை நம்பி வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறாரு? எம்ஜிஆரும் எங்களுக்கு தலைவர் வழிகாட்டின்றாரு, அடுத்த ஜெயலலிதா அம்மாவும் வழிகாட்டின்றாரு. இப்போ திமுக இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா கலைஞர் படம் வச்சுக்கலாமா பாக்கெட்ல? ஓ, அது வந்து அவர் தான் தலைவர் தானே அந்த மாதிரி முடிவெடுக்காம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். உங்களுடைய கொள்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்க போகணும்ல. அதை நம்பி வருகிறவர்கள் தான் வரணும். இன்னைக்கு திமுக ஒரு சீனியர் தலைவரை வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, அவரு கலைஞர் படத்தை வச்சுன்னு வர்றாருன்னா சரி ஏத்துக்குவீங்களா? அது ஏத்துக்குவாரா சொல்லுங்க? இந்த மாதிரி எல்லாரையும் சொல்லிடலாம் அப்படி. அதனால அதெல்லாம் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு விஜய். இல்ல ஆனா தொடர்ந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ திமுகல இருந்து யாரும் போற மாதிரி தெரியல. ஆனா அதிமுகல இருந்து தொடர்ந்து வெளியில போய்கிட்டே இருக்காங்க. யார் போனா அதிமுகல இருந்து சொல்லுங்க? இப்போ ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இவர் செங்கோட்டையனா இருக்கட்டும். செங்கோட்டையன் அதிமுகல இருந்து போனாலும் அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட பிறகு போனாரா? இல்ல நீங்க சண்டை போட்டுட்டு நீக்கினதை வந்து போனாருன்னு எப்படி சொல்லுங்க? ஆமா, எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ திமுக அதிமுக வந்துச்சு, திமுக இல்லையா கட்சி? அப்போ மொத்தமே திமுக இருந்து வந்தது தானே அதிமுக. இப்போ திமுக இருக்குதா இல்லையா? சரி, அதிமுக இருந்து யார் யார் போனா? அதிமுக இருந்து எஸ்.டி. சோமசுந்தரம் போனாரா? ஆர்.எம். வீரப்பன் போனாரா? நெடுஞ்செழியன் போனாரா? அதே மாதிரி நீங்க வந்து நம்ம இவர் திருநாவுக்கரசர் போனாரா? கே.கே.எஸ். சார் போனாரா? அப்புறம் நம்ம ஏவா வேலு போனாரா? அனிதா ராதாகிருஷ்ணன் போனாரா? செந்தில் பாலாஜி போனாரா? சேகர்பாபு போனாரா? இப்படி லைனா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அதிமுக அழிஞ்சிச்சா? இதெல்லாம் எப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து இந்த மாதிரி போறவர்கள்லாம் நீங்க கணக்கே போட முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி போவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அதை நம்ம கணக்கு போட்டீங்க. இப்போ செந்தில் பாலாஜியாலதான் கரூர் மாவட்டத்திலயோ திமுக ஜெயிக்குதுன்னா 1949 திமுக உழைச்சவங்க என்ன ஆகுது? அப்படி சொல்லிட முடியுமா? காலகாலமா திமுக உழைச்சவங்க அந்த இடத்துல உழைக்கல. இன்னைக்கு அதிமுக வந்து செந்தில் பாலாஜியால் தான் அங்க வெற்றி பெற போறாங்களா? கிடையாது. தனிப்பட்ட நபருக்காக கிடையாது. அந்த தனிப்பட்ட நபரு அந்த மாதிரி பிரிஞ்சு ஒரு செல்வாக்கோடு ஒரு தாக்கத்தை கட்சியில ஏற்படுத்துறாருன்னா லட்சத்துல ஒருத்தர் தான் அந்த மாதிரி முடியும். அது ஒரு எம்ஜிஆர் ஆல் தான் முடியும். அதனால எத்தனையோ பேர் கட்சியிலேருந்து பிரிவாங்க, தாய் கழகத்திலும் பிரிவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. இப்போ வைகோ பிரிஞ்சு திமுக அழிஞ்சிச்சா?
வைகோ பிரியும் போது எவ்வளோ மாவட்ட செயலர் கூட போனாங்க. இன்னைக்கு செங்கோட்டை எம்பியில் எத்தனை எம்எல்ஏ போயிருக்காங்க, எத்தனை எம்பி போயிருக்காங்க, இதா இருக்கா? அதனால அதெல்லாம் வந்து கணக்கிலே வராது. அந்த மாதிரி போறவங்க வந்து ஒரு அதிருப்தியில ஒரு நிராசை ஆயிடுச்சு, இங்க இனிமேல் எதிர்காலம் இல்லை, அந்த எண்ணத்துல இன்னொரு தலைவரை தேடி போவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல அவங்க வந்து ஒன்றுபட்ட அதிமுக வேணும் தானே சொன்னாங்க. அவருமே அதான் சொன்னாரு வெளியில போய் செங்கோட்டையனுமே. அதுதான் நானும் சொன்னேன், முத்துசாமியை கூட்டு வரணும்ல எல்லாத்தையும், அதிமுகவுக்கு போன எல்லாத்தையும் கூட்டு வரணும், நயினார் நாகேந்திரனே கூட்டு வரணும்ல. அதில் நீங்க சொல்றது ஒன்றுபட்ட அதிமுக தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்களை எப்படின்னா பேசலாங்க. 2017 இருந்து இவர் வந்து அமைச்சரா இருக்கும்போது டிடிவியும் சசிகலாவும் வெளியேற்றும் போது இவர் கூட தானே இருந்தாரு. இவரை வெளியேற்றின பிறகு எல்லாரும் ஒன்னா சேரணுமா? இவருக்கு அங்க வேலை இது எதிர்காலம் இல்லைன்னு போது எல்லாரும் ஒன்னா சேரணுமா? கோபிச்செட்டிப்பாளையத்துல அடுத்த தலைமுறை வந்துச்சு, அடுத்த தலைவர்கள் வந்துட்டாங்க போது இனி எதிர்காலம் இல்லைன்னா மற்றவங்கள வெளியே சேரணுமா? வெளியே அனுப்புறது இவரும் சேர்ந்தானே எல்லாரையும் வெளியே அனுப்பினாரு. அப்புறம் என்ன? அதனால இதெல்லாம் வந்து எல்லாரும் பேசிக்கலாம், புரியுதா? இதனால எலெக்ஷன்ல பெரிய பாதிப்பு இல்லை, உண்மையிலே பாதிப்பு இல்லை. எப்படி சார் எப்படி பாதிப்பு? என்ன பாதிப்பு? இதனால அடித்தட்டுல இருக்கிற தொண்டர்களுக்கு பெரிய சலசலப்பு, கூட்ட இந்த பிரச்சனை தொடர்ந்து அதிமுக இருந்துட்டே இருக்குங்கிற எந்த பிரச்சனை இருக்குது? நீங்க அதுதான் பண்ண. இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஐயோ அதிமுக இருந்து தோத்துருவாங்க, இவர் வெளியே போயிட்டா. ஏங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. உங்க வீட்டு பெண்கள் எங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரணும், அதை பற்றி விவாதிக்க மாட்டீங்க. விலைவாசி விண்ண தொடர மாதிரி இருக்குது. சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு உயர்த்தி வச்சிருக்காங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு உயர்த்தி வச்சிருக்காங்க. போதை கலாச்சாரம் எல்லா மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு பரவி போயிடுது. ட்ரெயின்ல போனா வெளி மாநிலத்தை சேர்ந்த திருத்தணியில போட்டு வெட்டுன்னு வெட்டுறான் உட்காந்து ஜாலியா. நீங்க அந்த வெட்டுப்பட்டவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. இதெல்லாம் பேச்சு கிடையாது. செங்கோட்டையன் போயிட்டார, அந்த கோட்டையும் போயிட்டார, இந்த கோட்டை, இதாங்க மக்கள் பிரச்சனை. இதா பிரச்சனை. போவாங்க பின்னா மூக்க அழகிரிகள் போவாங்க, மூக்க முத்துக்கள் போவாங்க, திமுக அழிஞ்சிருமா? இது விவாத பொருளே இல்லை. விவாத பொருள் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்குது, ஆட்சி எப்படி இருக்குது, இதுதான் முக்கியம். மக்கள் ஓட்டு போட போறாங்க. மக்கள் உண்மையிலே அந்த கொள்கைகளையும் சின்னத்தையும் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனைகளை பார்த்து தான் தொடர்ந்து வாக்கு செலுத்திட்டு வராங்களா? நிச்சயம் இல்ல, சின்னத்தை பார்த்தும் ஆளை பார்த்தும் வாக்கு செலுத்திட்டு வராங்களா? சின்னத்தை பார்த்து ஆளை பார்த்து வாக்கு போட்டாலும் ஒரு 5% அந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இல்லைன்னா ஆட்சி மாற்றம் எப்படி ஏற்படும்? ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த மாதிரி நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்களா. ஒரு நேரம் ஒரு கட்சிக்கு ஒரு நேரம் பெரும்பாலான ஓட்டு நீங்க சின்னத்தை பார்த்து கட்சியை பார்த்து போகும். மற்றபடி ஒரு 5% 10% மாற்றம் ஏற்படக்கூடிய வாக்குகள் இருக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் ஆட்சி மாற்றத்தில். அப்படின்னா நமக்கு கூட்டணி பெருசா தேவையில்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப நம்ம அந்த பிரச்சனையை பத்தி பேசவே வேண்டாம் அப்படின்னா கூட்டணியை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா திமுகவினுடைய இந்த அவலமான ஆட்சி அப்படின்னே நீங்க பேசிட்டே போயிடலாம்ல. எனக்கு பெரிய கட்சி வருது இல்ல கூட்டணியில கரெக்ட். வேலுசாமி இப்படி பேசுறாரு, கிரீஷ் சோடங்கர் பேசுறாரு, அப்புறம் சிதம்பரம் பையன் பேசுறாரு, அப்புறம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் பேசுறாரு, KS அழகிரி பேசுறாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, சக்கை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க சாரை சாப்பிட்டுட்டு. வெளியே அனுப்பிடலாம்ல. திமுக தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல. எல்லா கட்சிக்கும் தான் அதை சொல்லியே நீங்க இதை சொல்லிய, புரியுதா? இப்போ அப்ப என்னன்னா கூட்டணின்றது இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜனநாயக முறை என்னன்னா, who crosses the post wins the race. நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறேன், நீங்க 99,999 வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போகணும், நான் கோட்டைக்கு போகணும், உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கு. அப்போ என்னன்னா அதனால என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கிற கட்சி இருந்தாலும் அது கூட்டணிக்குள்ள இருந்தா இன்னும் நம்ம ஸ்திரப்படுத்திக்கலாம். இப்ப 118 இடம் ஜெயிக்கணும், 125 இடம் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒரு கட்சி ஒரு 5 இடம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற கட்சியா அதை சேர்த்துக்கலாம், 130 ஆக்கலாம், 150 ஜெயிக்கலாம், அது 160 ஆக்கலாம். என்னவா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி சேர்த்துக்கலாங்கிறதே முரணா தானே இருக்குது. அப்ப அண்ணாவை தான் கேட்கணும், நீங்க பேரறிஞர் அண்ணாவை தான் கேட்கணும். பேரறிஞர் அண்ணா என்ன செய்தாரு, குழுவுலக பட்டர்னாரு, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொன்னார்ல. ராஜாஜி கூட ஏன் கூட்டணி வச்சாரு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அவர்தான் சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா கொள்கை வேறு
கூட்டணி என்பது வேறு. அதிகாரம் நல்லா வேற, இந்த மாதிரி போயிருச்சு. அதிகாரம் கிடைச்சி நான் நல்லது செய்வேன், என் கொள்கையை ஸ்திரப்படுத்துவேன். நான் அதிகாரத்துல வந்து என் கொள்கையை நான் ஸ்திரப்படுத்துவேன், அதுதான். புரியுதா? அந்த மாதிரி கொள்கை வேறு, தேர்தல் உடன்பாடு என்பது வேறு. அதான் தேர்தல் கூட்டணி. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ராஜாஜி என்ன சொன்னாரு 1967 தேனிலவு முடிந்து விட்டது, இனி மக்கள் பிரச்சனைக்காக நான் போராடுவேன். அப்படி மக்கள் பிரச்சனைக்கு போனோம். இன்னைக்கு காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்காங்க? இப்போ அவங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாங்க? கூட்டணியில இருக்காங்க, எதிர்கட்சி. தேர்தல் முடிஞ்சிருச்சு, எங்க கூட்டணியில இருக்காங்க? எந்த அமைச்சரா இருக்கிறாங்க? தேர்தலுக்கு தானங்க கூட்டணி. அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க, அவங்க தானே அமைச்சர். ஜால்ரா தட்டத்துக்காக கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க. தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தனியா எம்எல்ஏ கொடுத்தாச்சுல. மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க. நீங்க வேங்கவியல் பிரச்சனையா போராடுங்க. திரௌபதி அம்மன் கோயில் விழுப்புரத்துல பட்டியலின மக்கள் உள்ள போக முடியலையா, நீங்க போராடுங்க. புரியுதா? மக்கள் பிரச்சனைக்காக நீங்க போராடணும் இல்லையா? அதுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். தேர்தல் முடிஞ்சு அவங்க ஆட்சியில உட்காந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைனாலும் கம்யூனிஸ்ட்னாலும் மதிமுகனாலும் இன்னைக்கு காங்கிரஸ்னாலும் எதிர்கட்சி. நீங்க எதிர்கட்சி. சட்டமன்றத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க? அவங்க எதிர்கட்சி வரிசையில் தானே உட்காந்துருக்காங்க, ஆளுங்கட்சி வரிசையில உட்காந்துருப்பாங்க. புரியுதா? அதனால அவங்க அதை மறந்துட்டாங்க, நீங்களும் மறந்துடுறீங்க. முதல்ல எதிர்கட்சியா இருந்துதான் பணியாற்ற வேண்டும். கொள்கை வேறு, தேர்தல் உடன்பாடு, தேர்தல் கூட்டணி என்பது. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.